நீங்கள் சந்திக்கும் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு வலிமை புதைந்திருக்கிறது என்பதே உண்மை. நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் தெரிகிறது, எதையும் தேடி அலையாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் என்று. வாழ்வில் தெளிவை பெறுவது கூட எளிதானதுதான். ஆனால் எப்போதும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் சில சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் மீண்டும் கலங்காமல் பார்த்துக் கொள்வதுதான் கொஞ்சம் கடினமானது. நாம் பார்க்கும் கோணம் தவறாக இருந்தால் நாம் பார்க்கும் அனைத்து காட்சிகளும் நமக்கு தவறாகத்தான் தெரியும். தவறு உங்கள் பார்வையிலா அல்லது மற்றவர்களிடமா என்பதை முதலில் பரிசோதித்து பாருங்கள். வாழ்க்கையில் யாரிடமும் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பழகினால் வீணான ஏமாற்றங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அதனால் உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். சூழ்நிலைகளை காரணம் காட்டி யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிடாதே. சூழ்நிலைகள் எதுவாயினும் உன்னை நம்பியிருப்பவர்களை ஒரு நாளும் ஏமாற்றி விடாதே. உங்கள் வாழ்வானது எப்போதும் உங்கள் எண்ணப்படியேதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களின் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். உன் மனம் என்னும் கடிவாளத்தை இறுக்கி பிடித்துக்கொள். இல்லையென்றால் அது சொர்க்கம் மட்டுமல்ல, நரகத்திற்கும் கூட உன்னை அழைத்து சென்றுவிடும்.